வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காஷ்மீரில் நடந்த துயர சம்பவம் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமையும் என்கின்ற எண்ணப்பாடுகள் பரவலாக இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன. கராச்சியில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனைகள் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான களத்தை அமைத்திருக்கிறது என்கின்ற செய்தியும், இந்திய அமைச்சரவை கூடி என்ன முடிவெடுத்தது என்று பாகிஸ்தான் தூதர்களுக்கு அதனை அறிவித்து, உங்கள் நாடுகளுக்கு அதனை அறிவித்து விடுங்கள் என்று இந்தியா எடுத்து வைத்திருக்கக்கூடிய நகர்வுகளும், பாகிஸ்தானியர்களை சார்ந்தவர்கள் இந்தியாவிற்குள் யார் யார் இருந்தாலும் 48 மணி நேரத்திற்குள் அவர்கள் இந்தியாவில் இருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கட்டளையும், அதுபோல இந்தியா தற்பொழுது பாகிஸ்தானுடைய அந்த எல்கை வாகா எல்கையை மூடி இருக்கக்கூடிய நிகழ்வுகளும், முப்படைகளும் எப்பொழுதும் தயாராக நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் ஒரு போர் சூழலை உருவாக்க எத்தனைத்து கொண்டு இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பி இருக்கின்றன. காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக காணக்கூடிய செய்தி. ஆனால் உண்மையான குற்றவாளி யார் என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழும்பி இருக்கின்றன. குறிப்பாக அல்-கொய்தா இயக்கத்தை சார்ந்தவர்கள், பாகிஸ்தானில் இருந்து இயங்குவதாக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கண்ணீர் வடித்தபடி அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியா திட்டமிட்டு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற களத்தில் இதுபோன்ற செயலை செய்திருக்கிறது. எங்களுக்கும் எங்கள் இயக்கத்திற்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை என்ற கருத்தை அல்-கொய்தா தீவிரவாதிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்திய மண்ணில் நடந்த அந்த கொடூரத்திற்கு உடனடியாக பதில் கொடுப்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் என்பதை செயல் வடிவத்தில் காட்டியிருக்கிறது. குறிப்பாக கணவன் இறந்து கிடக்க அதன் அருகிலே அந்த மனைவி உட்கார்ந்திருந்து அழக்கூடிய காட்சி, அதனை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் பிடுங்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது இந்தியா எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நகர்வுகள், இனி இதுபோன்ற ஒரு சம்பவம் இந்திய மண்ணுக்குள் அரங்கேறிவிடக்கூடாது என்பதில் இந்தியா மிக தெளிவாக தன்னுடைய செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை கட்டுவிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்திய அரசின் செயல்பாட்டிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களும் ஒரு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்ற வேண்டிய ஒரு கடமையும் இருக்கின்றது. மதத்தை மையப்படுத்தி ஒரு சிலர் செய்த செயல்களை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்தமாக மத இணக்கத்தை குலைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்ற விமர்சனம், பலர் இப்பொழுது அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இந்த விமர்சனம் நியாயமான விமர்சனமா அல்லது இந்த விமர்சனம் இப்பொழுது தேவையா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்திய பிரதமர் மோடி ஏதோ ஒரு திட்டமிடுதல்தான் இதுபோன்ற செயல்பாடுகளை செய்கிறார் என்கின்ற விமர்சனங்களும் இன்னும் ஒரு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் காஷ்மீரில் நடந்த இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்டு இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் இந்தியாவிற்கு ஏதாவது ஒரு சிக்கலை கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலை நெடுங்காலமாக செய்து கொண்டு இருக்கின்றன. சுமார் 6 மாதத்திற்கு முன்பே பலுஸ்தியானில் நடைபெற்ற போராட்டத்தை மையப்படுத்தி எழுந்த பல விடயங்களில் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து கொண்டிருந்த விடயமும், ஐநா மன்றத்தில் பாகிஸ்தானின் தூதர் இந்தியாவிற்கு எதிராக எடுத்து வைத்த கருத்துகளும், அதற்கு இந்தியாவின் தூதர் அதற்கு எதிர்கருத்துகள் பதிவிட்ட விடயங்களும் அப்பொழுதே உற்று நோக்கக்கூடிய ஒரு களமாக இருந்தது. ஆனால் ஒரு 6 மாதத்திற்கு முன்பிலிருந்து இந்தியாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான களத்தை பாகிஸ்தான் எடுக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை களங்கள் பலராலும் பேசப்பட்டது உண்டு.
அல்லது அரசியலை மையப்படுத்தி அரசியல் நோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருந்தார்கள். ஏறக்குறைய தற்பொழுது அவைகள்தான் அரங்கேறி இருக்கிறதோ என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து இப்படி ஒரு திருப்பி அடியை எதிர்பார்த்திருக்காது என்பதுதான் நிஜம். காரணம், இந்தியா எல்லா முறையைப் போல இம்முறையும் தாக்குதல் நடைபெற்று விட்டது, விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற நகர்வுக்குள் செல்லாமல் பாகிஸ்தானில் இருந்து எந்த நகர்வுகளும் இந்தியாவை நோக்கி வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து பாகிஸ்தானின் உயர் அதிகாரிகள் இந்தியா விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற கட்டளையும், பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் யாரும் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடாது என்ற அறிவித்தலும், இந்தியாவை சார்ந்தவர்கள் யாராவது பாகிஸ்தானில் இருந்தால் உடனடியாக அவர்கள் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டும் என்ற அறிக்கையும் இந்தியா மிக தெளிவாக தன்னுடைய காயில் நகர்த்தலை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு சரியான அரசியல் நகர்வை எடுத்திருக்கிறது என்பதைத்தான் பலரும் குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது வந்து இருக்கக்கூடிய செய்திகள் அல்லது எல்லாராலும் சொல்லப்படுகின்ற செய்திகள் ஒன்றுதான். இப்பொழுது உள்ள சூழலில் இந்திய இராணுவம் மிக மிக தெளிவாகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாட்டை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தையும் எடுத்துக்கொண்டு மிக தெளிவாக இருக்கிறது என்ற குறிப்பேடுகள் தான் வந்து கொண்டு இருக்கின்றன. முப்படைகளும் அடுத்த தாக்குதல் எதை நோக்கி இருக்கும் என்பதை எதிர்பார்த்து காத்திருப்பதாகத்தான் பல மட்டங்களில் இருந்து செய்திகள் வருகின்றன. எனவே தான் பாகிஸ்தான் தானும் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் கராச்சி பகுதியிலே அந்த ஏவுகணையை பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றது. இது போர் ஒத்திகையா அல்லது சராசரியான சோதனையா என்கின்ற கேள்விகளுக்கான விடைகள் இப்பொழுது தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது உள்ள சூழலில் அரபிக்கடல் பகுதியில் ஒரு போர் பதட்டம் எழும்பி இருக்கிறது என்றுதான் பலராலும் கணிக்கப்படுகின்றன. இந்திய பிரதமரை பொறுத்தமட்டில் எந்த விடயத்திலும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விடயத்தில் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுத்து பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பாடத்தை கட்டுவிப்பார் என்பதுதான் பலரும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளும் அதைத்தான் முன்னிலைப்படுத்துகின்றது. அதுபோல இந்தியாவின் அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நக்சலைட்டு கூட செயல்படாத வகையில் அவர்கள் அனைத்து பேருமே கைது செய்யப்படுவார்கள் அல்லது அவர்களுடைய இயக்கங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். தற்பொழுது அதற்கான வேட்டையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுமார் 2000ற்கு மேற்பட்ட நக்சலைட்டுகளை அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சுற்றி வளைத்திருக்கிறது இந்திய இராணுவம் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக வடக்கு இந்தியா ஒரு போர் பதட்டத்தில் இருக்கிறது என்பது மட்டுமே இப்பொழுது அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.